வணக்கம். வெள்ளித்திரையின் தலைப்புச் செய்திகள். மும்பை தாதாவின் கதையில் ரஜினிகாந்த். லைகா மூவிஸ் வெளியிடும் கமலின் விஸ்வரூபம் 2ஆம் பாகம். விக்ரமுக்கு வில்லனாகும் பிரபல கதாநாயகன். இனி விரிவான செய்திகள். கபாலி படத்தை தொடர்ந்து ரஞ்சித் இயக்கத்தில் ரஜினி நடிக்கும் படத்தின் படப்பிடிப்பு மும்பையில் நடைபெற இருக்கிறது. இதற்காக மும்பையில் படப்பிடிப்பு நடைபெறும் இடங்களை தேர்வு செய்துள்ளார் இயக்குனர் ரஞ்சித். மும்பையில் மிகப்பெரிய டானாக வலம் வந்த தமிழரான மிர்ஜா காஜி மஸ்தானின் வாழ்க்கையை மையப்படுத்திதான் இந்த படத்தை ரஞ்சித் எடுக்க இருக்கிறார் என்று இப்போது செய்திகள் வெளியாகியுள்ளன. மும்பையில் பெரிய கடத்தல்காரராக டானாக இருந்த ஹாஜி மஸ்தான் ஏழைகளுக்கு உதவியாக இருந்தவர் என்பது குறிப்பிடத்தக்கது. கமல்ஹாசன் நடித்து இயக்கிய விஸ்வரூபம் 2ஆம் பாகம் படத்தின் படப்பிடிப்பு வேலைகள் பெரும்பாலும் முடிவடைந்து விட்டன. அந்த படத்தை வாங்கியிருந்த ஆஸ்கர் மூவிஸுக்கு ஏற்பட்ட பொருளாதார பிரச்சனை காரணமாக அந்த படத்தின் இறுதிக்கட்ட வேலைகள் முடங்கி போயின. இப்போது அந்த படத்தை தானே முடித்து வெளியிட முடிவு செய்துள்ள கமல்ஹாசன் படத்தின் இறுதிக்கட்ட பணிகளை தீவிரமாக மேற்கொண்டு வருகிறார். விஸ்வரூபம் 2ஆம் பாகம் படத்தின் அனைத்து வேலைகளும் முடிவடைந்து விட்டன. இந்த படத்தின் தெலுங்கு, ஹிந்தி பதிப்புகளுக்கான டப்பிங் வேலைகள் தற்போது விறுவிறுப்பாக நடந்து வருகிறது. விஸ்வரூபம் முதல் பாகத்தை விட 2ஆம் பாகம் சூப்பராக வந்திருக்கிறது என்று தூங்காவனம் படத்தின் இயக்குனரான ராஜேஷ் எம் செல்வா தனது இணைய பக்கத்தில் தெரிவித்திருக்கிறார். ஆஸ்கர் மூவிஸ் பட நிறுவனத்துடன் இணைந்து விஸ்வரூபம் 2ஆம் பாகத்தை தயாரித்து வந்த கமல்ஹாசன் இப்போது லைகா நிறுவனத்துடன் இணைந்து அந்த படத்தை வெளியிட இருக்கிறார். மலையாள திரையுலகில் இமேஜ் என்கிற வட்டத்திற்குள் சிக்காமல் எல்லா விதமான கதாபாத்திரங்களிலும் நடித்து வருபவர் நடிகர் பிருத்திவிராஜ். கனாகண்டேன் படத்தில் வில்லனாக நடித்து தமிழில் அறிமுகமான அவர் தொடர்ந்து தமிழில் பல படங்களில் நடித்தார். கடந்த 2 ஆண்டுகளாக தமிழில் நடிக்காமல் இருந்த பிருத்திவிராஜ் இப்போது கௌதம் மேனன் இயக்கும் துருவ நட்சத்திரம் படத்தின் மூலம் மீண்டும் வில்லனாக நடிக்க இருக்கிறார். இதற்கு முன்பு அவர் தமிழில் நடித்த வில்லன் வேடங்களை விட அதிரடியான ஸ்டைலிஷான தோற்றத்தில் இந்த படத்தில் நடிக்க இருக்கிறாராம். விக்ரமுடன் ராவணன் படத்தில் இணைந்து நடித்த பிருத்திவிராஜ் மீண்டும் அவருடன் இணையும் இந்த படத்தில் கதாநாயகியாக ரித்து வர்மா நடிக்கிறார். தமிழ் தெலுங்கு திரையுலகில் 12 வருடங்களுக்கும் மேலாக முன்னணி நடிகைகளில் ஒருவராக இருப்பவர் நடிகை த்ரிஷா. 2 மொழிகளிலும் முன்னணி நடிகர்களுடன் ஜோடியாக நடித்திருக்கும் அவர் இப்போது தனக்கு முக்கியத்துவம் உள்ள வேடங்களை மட்டும் தேர்வு செய்து நடித்து வருகிறார். மோகினி, கர்ஜனை, சதுரங்க வேட்டை 2ஆம் பாகம் ஆகிய 3 படங்களில் நடித்து வந்த அவர் இப்போது 3 படங்களின் படப்பிடிப்பையும் முடித்துவிட்டார். இந்த படங்களின் இயக்குநர்கள் மற்றும் தொழில்நுட்ப கலைஞர்களுக்கு தனது நன்றிகளை தெரிவித்துள்ள த்ரிஷா தனது திரையுலக பயணத்திற்கு இந்த படங்கள் பெரும் உதவியாக இருக்கும் என்றும் நம்பிக்கை தெரிவித்திருக்கிறார். த்ரிஷா நடித்த சில படங்கள் சமீப காலமாக தோல்வியை சந்தித்தன. அதனால் இனி கதாபாத்திரங்களுக்கு முக்கியத்துவம் உள்ள வலுவான கதைகளில் மட்டுமே நடிப்பது என்று அவர் முடிவு செய்திருக்கிறாராம். இரோஸ் இன்டர்நேஷனல் பட நிறுவனம் தயாரித்திருக்கும் படம் ஒரு கிடாயின் கருணை மனு. காக்காமுட்டை மணிகண்டனின் உதவியாளர் சுரேஷ் சங்கையா இயக்கியுள்ள இந்த படத்தில் கதாநாயகனாக விதார்த் நடித்துள்ளார். ஒரு கிடா ஆட்டின் வாழ்க்கையில் நடக்கும் சம்பவங்களை மையமாக வைத்து உருவாகியுள்ள இந்த படம் பெர்லின் திரைப்பட விழா உட்பட பல்வேறு திரைப்பட விழாக்களில் திரையிடப்பட்டுள்ளது. தற்போது நியூயார்க் சர்வதேச திரைப்பட விழாவில் திரையிடப்பட இருக்கிறது. மேலும் புகழ்பெற்ற பாரம்பரியமிக்க நியூயார்க் வில்லேஜ் திரையரங்கிலும் இந்த படம் திரையிடப்பட இருக்கிறது. கிராமத்தில் நடக்கும் சம்பவங்களை அருகில் இருந்து பார்ப்பது போன்ற உணர்வை ஏற்படுத்தும் இந்த படத்தில் விதார்த்துக்கு ஜோடியாக டப்பிங் கலைஞர் ரவீனா நடித்திருக்கிறார். எஸ் ராஜமௌலி இயக்கத்தில் பிரம்மாண்டமாக உருவாகியுள்ள பாகுபலி படத்தின் 2ஆம் பாகம் வருகிற 28ஆம் தேதி உலகமெங்கும் வெளியாகிறது. இந்த நிலையில் இந்த படத்தை கர்நாடகத்தில் திரையிட அனுமதிக்க மாட்டோம் என்று சில கன்னட அமைப்பினர் எதிர்ப்பு தெரிவித்து வருகின்றனர். காவிரி நீர் பிரச்சனையில் உச்சநீதிமன்றத்தின் தீர்ப்பை மதிக்காமல் தமிழகத்துக்கு தண்ணீர் திறக்காத கர்நாடக அரசை கண்டித்து நடிகர் சத்யராஜ் பேசியுள்ளதற்கு எதிர்ப்பு தெரிவித்து அவர் நடித்துள்ள இந்த படத்தை கன்னடத்தில் வெளியிட
திரையிட அனுமதிக்க மாட்டோம் என்று அவர்கள் கூறி வருகின்றனர். இந்த நிலையில் கன்னட மக்களுக்கு வீடியோ அறிக்கை ஒன்றை வெளியிட்டுள்ளார் இயக்குனர் எஸ் ராஜமௌலி. சத்யராஜ் கூறியிருப்பது அவருடைய தனிப்பட்ட கருத்து. 9 ஆண்டுகளுக்கு முன்பு அவர் பேசியதை வைத்து தற்போது இந்த படத்தை திரையிட விடமாட்டோம் என்று சொல்வது நியாயமற்றது. படத்தை தடை செய்வதால் சத்யராஜுக்கு எந்தவித நஷ்டமும் இல்லை. படக்குழுவினருக்கு தான் பெரிய இழப்பு ஏற்படும் என்று அதில் கூறியிருக்கிறார் இயக்குனர் எஸ் ராஜமௌலி. மனிதன் படத்தை தொடர்ந்து எழில் இயக்கத்தில் சரவணன் இருக்க பயமேன், தளபதி இயக்கத்தில் பொதுவாக எம் மனசு தங்கம், கௌரவ் இயக்கத்தில் உருவாகும் பெயரிடப்படாத படம் என 3 படங்களில் நடித்து வருகிறார் உதயநிதி ஸ்டாலின். இதில் எழில் இயக்கத்தில் உருவான சரவணன் இருக்க பயமேன் படத்தின் வேலைகள் அனைத்தும் முடிவடைந்து படம் தணிக்கைக்கு சென்றது. படத்தை பார்த்த தணிக்கை குழு படத்திற்கு அனைவரும் பார்க்கக்கூடிய யூ சான்றிதழ் வழங்கியுள்ளது. இந்த படத்தில் உதயநிதியுடன் இணைந்து ரெஜினா, சூரி, சிருஷ்டி டாங்கே, மன்சூர் அலிகான் உட்பட பலர் நடித்துள்ளனர். யுகபாரதி பாடல்களை எழுத டி இமான் இசையமைத்திருக்கிறார். அடுத்து வருவது இயக்குனரும் நடிகருமான சித்ரா லட்சுமணன் அவர்கள் வழங்கும் அந்த நாள் ஞாபகம். நான் பார்த்ததிலே அவள் ஒருத்தியை தான் நல்ல அழகி என்பேன், நல்ல அழகி என்பேன். நான் பார்த்ததிலே அவள் ஒருத்தியை தான் நல்ல அழகி என்பேன், நல்ல அழகி என்பேன். நான் கேட்டதிலே அவள் வார்த்தையை தான் ஒரு கவிதை என்பேன், ஒரு கவிதை என்பேன். நான் கேட்டதிலே அவள் வார்த்தையை தான் ஒரு கவிதை என்பேன், ஒரு கவிதை என்பேன். நான் பார்த்ததிலே அவள் ஒருத்தியை தான் நல்ல அழகி என்பேன், நல்ல அழகி என்பேன். மேன் இந்த அயர்ன் மாஸ் திரைப்படத்தை போலவே எம்ஜிஆரை கவர்ந்த இன்னொரு ஆங்கில படம் பிரிசனர் ஆஃப் ஜெண்டா. கே ராம்நாத் அவரிடம் காசோலியை கொடுக்கும் போதே அந்த கதையை தமிழை படமாக்குவோம் என்றார் எம்ஜிஆர். நாம் எதுக்கு அதை காப்பி அடிக்கணும், அதில் உள்ள நல்ல விஷயங்களை மட்டும் எடுத்துக்குவோம். ரா வெங்கடாஜலம் என்பவர் ஒரு நல்ல சரித்திர கதை எழுதியிருக்காரு, அந்த கதையை வாங்குங்கள், அதை படம் எடுப்போம் என்று கே ராம்நாத் சொல்ல அந்த கதைக்கான உரிமையை வாங்கினார் எம்ஜிஆர். அதைத் தொடர்ந்து பல காட்சிகள் அந்த கதையிலே இணைக்கப்பட்டு கே ராம்நாத் அவருடைய ஒப்புதலுடன் ஒரு புதிய திரைக்கதை உருவானது. அந்த படம் மட்டும் உருவாகி இருந்தால் மர்மயோகி படத்தைப் போல ஒரு மாபெரும் படமாக அந்த திரைப்படம் உருவாகி இருக்கும். ஆனால் கே ராம்நாத்தினுடைய அகால மரணம் காரணமாக அந்த படத்தை எம்ஜிஆரால் தொடர முடியவில்லை. மாயா மச்சிந்திரா திரைப்படத்தினுடைய படப்பிடிப்பிற்காக கல்கத்தா சென்றிருந்த போது இஃப் ஐ வேர் கிங் என்ற ஆங்கில படத்தை பார்க்கக்கூடிய வாய்ப்பு எம்ஜிஆருக்கு கிடைத்தது. அந்த படத்தினுடைய ஒரு காட்சியிலே அந்த படத்தினுடைய கதாநாயகன் நான் மன்னனானால் என்று சில கருத்துக்களை கூறியிருந்தார். அந்த கருத்துக்களை கேட்ட மாத்திரத்திலேயே அந்த கருத்துக்கள் எம்ஜிஆர் மனதிலே அப்படியே பதிந்து விட்டன. இன்னும் சரியாக சொல்ல வேண்டுமென்றால் நாடோடி மன்னன் படத்திற்கான கதைக்கரு அந்த படத்தை பார்த்த அதே நாளில் அவர் மனதிலே விழுந்து விட்டது என்று தான் சொல்ல வேண்டும். பின்னர் சென்னை திரும்பியவுடன் அந்த கதையுடன் பிரிசனர் ஆஃப் ஜெண்டா கதையும் இணைத்து ஒரு புதிய திரைக்கதையை உருவாக்குமாறு கதாசிரியர் ரவீந்திர அவர்களை கேட்டுக்கொண்டார் எம்ஜிஆர். இந்த முறை அந்த படத்தை இயக்குவதற்காக அவர் தேர்ந்தெடுத்த இயக்குனர் எம்.வி. ராமன். பின்னாளில் கொஞ்சம் சலங்கை போன்ற பல பிரம்மாண்டமான படங்களை உருவாக்கியவர் அவர். முதலிலே நாடோடி மன்னன் திரைப்படத்தை இயக்க ஒப்புக்கொண்ட எம்.வி. ராமன் அதற்கு பிறகு மனைவியின் மகன் என்ற ஒரு திரைப்படத்திலே தீவிரமாக ஈடுபட்டதால் எம்ஜிஆர் பிக்சர்ஸ் பக்கம் திரும்பி கூட பார்க்கல. அதைத் தொடர்ந்து நாடோடி மன்னன் திரைப்படத்தை பொறுத்தவரை ஒரு முக்கியமான முடிவை மேற்கொண்டார் எம்.ஜி. சக்கரபாணி. தம்பி இந்த படத்தை இயக்குவதாக இருந்தால் இயக்கட்டும், இல்லைன்னா இந்த படமே வேண்டாம் என்றார் அவர். அதைத் தொடர்ந்து அண்ணனுக்கு கட்டுப்பட்டு எம்ஜிஆர் அந்த படத்தை இயக்குகின்ற பொறுப்பை ஏற்றுக்கொண்டார். சேலத்திலே மாடர்ன் தியேட்டர்ஸ் தயாரிப்பான அலிபாபாவும் 40 திருடலும் படத்தினுடைய படப்பிடிப்பிலே எம்ஜிஆரும் பானுமதியும் ஈடுபட்டிருந்த போது நாடோடி மன்னன் திரைப்படத்தினுடைய விளம்பரம் தினத்தந்தியிலே வெளியானது. ஜெண்டாவின் கைதி என்ற ஆங்கில கதையின் தழுவல் என்பதையும் அந்த விளம்பரத்திலே குறிப்பிட்டிருந்தார் எம்ஜிஆர். அந்த விளம்பரம் வெளியான 3 தினங்களுக்கு பிறகு ஜெண்டாவின் கைதி என்ற ஆங்கில கதையை தழுவி தான் ஒரு படம் தயாரிக்க இருப்பதாக ஒரு விளம்பரத்தை அதே தினத்தந்தி பத்திரிகையிலே வெளியிட்டார் நடிகை பானுமதி. அப்படி ஒரு விளம்பரத்தை வெளியிட்டது மட்டுமின்றி எம்ஜிஆரிடம் நீங்களும் அதே கதையை படம் எடுக்கிறீங்களாமே, நாங்கள் பல மாதங்களாக எக்கச்சக்கமாக பணம் செலவழித்து அந்த திரைக்கதையை உருவாக்கியிருக்கோம், அதனால் நீங்கள் வேறு கதையை தேர்ந்தெடுத்து கொள்ளுங்கள் என்று எம்ஜிஆரிடம் கூறினார். கடந்த சில மாதங்களாக தான் அந்த கதையில் நீங்கள் கவனம் செலுத்திட்டு இருக்கீங்க,
ஆனால் அந்த கதையை பற்றி பல வருஷங்களாக சிந்தித்து கொண்டிருக்க வேணாம். அது மட்டும் இல்லாமல் அந்த கதையை முதலாக நான் டைரக்ட் செய்கிறதாகவும் இருக்கேன். அந்த கதையை பொறுத்த வரைக்கும் மன்னர் மாறுகின்ற ஒரு காட்சி மட்டும்தான் நான் இந்த படத்தில் பயன்படுத்தியிருக்கேன். அதனால் அந்த கதையை நீங்கள் அப்படியே பயன்படுத்திக் கொள்வதில் எனக்கு எந்த ஆட்சேபனும் இல்லை என்று பானுமதியிடம் சொன்னார் எம்ஜிஆர். பானுமதிட்ட ஒரு பேச்சுக்கு அப்படி சொன்னாலும் ஒரே கதையை இருவரும் எடுத்தால் சரியாக வருமா என்ற குழப்பம் எம்ஜிஆருடைய மனதுக்குள் இருந்து கொண்டே இருந்தது. அந்த குழப்பத்திற்கு சரியாக 2 வாரங்களில் முற்றுப்புள்ளி வைத்தார் பானுமதி. அந்த கதையை படமாக எடுக்கின்ற திட்டத்தை நாங்கள் கைவிட்டுட்டோம், அதனால் நீங்கள் அந்த கதையை தாராளமாக எடுத்துக்கொள்ளலாம் என்று எம்ஜிஆரிடம் சொன்ன பானுமதி, அந்த கதைக்காக ஏகே வசனங்கள்லாம் எங்ககிட்ட இருக்குது, வேணும்னா அதை கூட நீங்கள் பயன்படுத்திக் கொள்ளுங்கள் என்று எம்ஜிஆரிடம் பெருந்தன்மையாக அந்த வசனங்களை கொடுத்தார். எம்ஜிஆர் அவர்களை பொறுத்த வரைக்கும் இயக்குனர் கே. சுப்பிரமணியம் அவர்கள் மீது அளவற்ற மரியாதை கொண்டவர் அவர். அதே மாதிரி எம்ஜிஆருடைய வளர்ச்சியிலே மிகுந்த அக்கறை கொண்டவராக கே. சுப்பிரமணியம் அவர்களும் விளங்கினார். நாடோடி மன்னன் திரைப்படத்தை முதலாக இயக்குவதால் கே. சுப்பிரமணியம் போன்ற ஒரு அனுபவசாலி தனக்கு துணையாக இருந்தால் நல்லது என்று எண்ணிய எம்ஜிஆர் கே. சுப்பிரமணியம் அவர்களை அணுகி அந்த படத்தினுடைய டைரக்ஷன் மேற்பார்வை பணியை ஏற்றுக்கொள்ளுமாறு அவரை கேட்டுக்கொண்டார். எம்ஜிஆர் அவர்களது அன்பு கட்டளை ஏற்றுக்கொண்ட கே. சுப்பிரமணியம் அவர்கள் நாடோடி மன்னன் படப்பிடிப்பு தளத்திற்கு முதல் 2 நாட்கள் வந்தார். 3வது நாள் எம்ஜிஆரை தனியாக அழைத்தார் கே. சுப்பிரமணியம். ஒரு இயக்குனராக அவனுடைய வேலையை நீ ரொம்ப சரியாக பண்ணிகிட்ருக்க, அப்படி இருக்கும்போது தினமும் நான் எதுக்கு வீணாக இங்கே வந்துட்டுருக்கணும், இந்த படத்தை முதல்ல முடித்த பிறகு இந்த படத்தை வெளியிடும்போது உனக்கு ஏதாவது உதவி தேவையானால் என்னை கூப்பிடு, நான் வருகிறேன் என்று சொல்லிவிட்டு அந்த படப்பிடிப்பு தளத்தை விட்டு கிளம்பிவிட்டார். அதைத் தொடர்ந்து நாடோடி மன்னன் திரைப்படத்தை முழுமையாக இயக்குகின்ற பொறுப்பை எம்ஜிஆர் ஏற்றுக்கொண்டார். வேறு யாராக இருந்தாலும் சும்மா தானே நமக்கு பேர் வரப்போகுது, வந்துவிட்டு போகட்டும் என்று இருந்திருப்பார்கள். ஆனால் பெருந்தன்மையோடு என்னை பாராட்டி விட்டு அந்த படத்திலிருந்து விலகி கொண்டது மட்டுமின்றி அந்த படத்தின் வெளியீட்டின் போது பல கஷ்டங்களையும் அவர் எதிர்கொண்டார் என்று ஒரு கட்டுரையிலே அவரை பற்றி குறிப்பிட்டிருக்கிறார் எம்ஜிஆர். நாடோடி மன்னன் திரைப்படத்தினுடைய கதாநாயகியான பானுமதி மற்ற எல்லா நடிகர்களையும் விட எம்ஜிஆர் மீது மதிப்பும் மரியாதையும் கொண்டவர். அப்படிப்பட்ட ஒரு நடிகையோடு தனக்கு கருத்து வேறுபாடு வரும் என்று எம்ஜிஆர் எப்போதும் நினைத்து கூட பார்த்ததில்லை. ஆனால் அப்படி ஒரு சம்பவத்தை நாடோடி மன்னன் திரைப்படத்தினுடைய படப்பிடிப்பின் போது எம்ஜிஆர் சந்திக்க வேண்டி வந்தது. எதனால் அப்படி ஒரு சூழ்நிலை உருவானது என்பதை திங்கட்கிழமை வெள்ளித்திரையிலே பார்ப்போம். அடுத்து வருவது ஒரு வரி செய்திகள். ஆனந்த் எல் ராய் இயக்கும் ஹிந்தி படத்தில் குள்ள மனிதராக நடிக்க இருக்கிறாராம் ஹிந்தி நடிகர் ஷாருக் கான். விக்ரம் போன்ற திறமையான நடிகருடன் நடிக்கும் போது சினிமா பற்றி நிறைய விஷயங்கள் கற்றுக்கொள்ள முடிகிறது என்கிறார் துருவ நட்சத்திரம் படத்தின் கதாநாயகி ரித்து வர்மா. தாய்லாந்தில் எடுக்க திட்டமிடப்பட்ட அன்பானவன் அசராதவன் அடங்காதவன் படத்தின் காட்சிகளை ஹைதராபாத்தில் எடுக்க இருக்கிறாராம் இயக்குனர் ஆதிக் ரவிச்சந்தர். வடசென்னை ரவுடியாக விக்ரம் நடித்து வரும் ஸ்கெட்ச் படத்தில் வில்லனாக நடிக்க ஒப்பந்தமாகியுள்ளார் பாலிவுட் நடிகர் ரவி கிஷன். தெலுங்கில் பிஸியாக நடித்து வருவதால் தமிழில் நடிக்க நேரமில்லை என்கிறார் நடிகை லாவண்யா திரிபாதி. ரீமேக் படங்களில் நடிக்க எனக்கு விருப்பமில்லை என்கிறார் நடிகர் மகேஷ் பாபு. ஹிந்தியில் உருவாகும் மத் ஹோ தத் நஹி என்கிற படத்தில் வில்லனாக நடிக்க இருக்கிறார் நடிகர் விஜய் சேதுபதி. இசையமைப்பாளர் அனிருத்தின் திருமணம் அக்டோபர் மாதம் நடைபெற உள்ளதாம். அடுத்து வருவது ரகசியம். தன்னோட பாலிவுட் செல்வாக்க பயன்படுத்தி வெள்ளைத்தோல் நடிகைக்கு வாய்ப்பு வாங்கி கொடுக்கிறாராம் அந்த தாடி வச்ச ஆட்ட நடிகர். கோட் நடிகர் நடிச்சிட்டு வர படத்தோட பட்ஜெட் இதுவரைக்கும் 80 தாண்டிடுச்சான். திருப்தி இல்லாத காட்சிகளை மறுபடியும் எடுக்கிறதுக்கு அந்த முருக கடவுள் பெயர் கொண்ட இயக்குனர் முடிவு செஞ்சிருக்கிறத தெரிஞ்சு அதிர்ந்து போயிட்டாராம் அந்த தெலுங்கு பாபு நடிகர். இயற்கை உணவுகள் உடற்பயிற்சின்னு கடுமையான முயற்சிகள்லாம் எடுத்தும் இன்னும் யாரும் நடிக்கிறதுக்கு கூப்பிடவே இல்லைன்னு புலம்புறாங்களாம் ரசிகர்களை மச்சான்னு கூப்பிடுற அந்த கவர்ச்சி நடிகை. புதிய வாய்ப்புகள் இன்னும் எதுவும் வரலன்றதுனால பப்ல போய் ஆட்டம் போடுறதுலயே அதிக நேரத்தை செலவிடுறாங்களாம் அந்த கண்ணக்குழி நடிகை. அடுத்து வருவது மறக்க முடியுமா. கஸ்டமரை நோக்குன்னா எந்த கேலண்டரை நோக்குனது மாசம் தள்ளி போயோ ஏதாவது ஏடா கூடமாயோ ஒன்னு சுமாரி 25 வருஷத்துக்கு முன்பு இதே தேதியில் എനിക്കും എന്റെ മാമൻ മോൻ കുഞ്ചുണിക്കും നിശ്ചയം നടന്നു കേരളത്തില്. എന്റെ ഫാമിലി കഷ്ടത്തില് ജീവിച്ചതാൽ നിങ്ങൾക്ക് എന്നെ 2ാം തരമായി കല്യാണം കഴിച്ചു. ഈ കാര്യം നിങ്ങളുടെ പറഞ്ഞിട്ടില്ലല്ലേ. ഒക്ടോബർ 2ാം തീയതി
ഞാനും കുഞ്ചുണ്ണിയും ഹാഫ് ഷട്ടർ പൊട്ടിട്ട് ക്വാർട്ടർ അടിച്ചോ? ഇല്ല ചേട്ടാ, ജോളിയായിട്ട് പിക്നിക് പോയി. അപ്പോഴെന്താ നടന്നറിയുമോ? ഞാനും കുഞ്ഞും. കുഞ്ചുവിനും പറയണ്ട, കുഞ്ചുണ്ണിനും പറയണം. ശരി, കുഞ്ചുണ്ണിന്റെ നിனைவுകൾ എന്റെ നെഞ്ചിൽ പതിഞ്ഞിട്ടുണ്ട്. എങ്ങനെങ്കിലും അവരെ ഒരു വാട്ടി പാക്കണം. കുഞ്ചുവ പാക്കണമാ? എങ്ങനെ? എത്രയോ വർഷத்துக்கு முன்னால அரட்டாய போட்டுக்கிட்டு ஆடிக்கிட்டு இருந்தான். இப்போ அவனோட அடையாளம் എങ്ങനെ കണ്ടുകൊള്ളും? അടയാളമോ? വളരെ ഈസിയാണ്. അവരുടെ തൊപ്പിൾക്ക് കീഴേ ബൾബ് സൈസിലെ മച്ചമുണ്ടല്ലോ. ഓമനെ, കൊച്ചപ്പാലും ഓമനെ, ഇണ്ടാ പിടിച്ചോ. എന്താവും ഓമനെ, ഒരു റൗണ്ട് മെലിഞ്ഞു പോയി. നിന്റെ അഡ്രസ് കിട്ടും മുന്നാൽ എനിക്ക് പ്രാണം പോയി. ആരാ നിങ്ങള്? ആരോ മനസ്സിലായില്ലേ? താഴെ നോക്കണം. അതെ, കുഞ്ഞുണ്ണി, പൊന്നുകുട്ടി. എന്താ ഗ്യാസ് ട്രബിളോ? ഇവിടെ ഈ അഡ്രസ് എങ്ങനെ കിട്ടി? ഈ അഡ്രസ് കേരളാവില് മോഹൻലാൽ പറഞ്ഞു, മമ്മൂട്ടി പറഞ്ഞു, ദിലീപ് പറഞ്ഞു, രാജൻ പി ദേവ് പറഞ്ഞു, കലാഭവൻ മണി പറഞ്ഞു. നെടുമുടി വേണു പറഞ്ഞിട്ടില്ല. അയാളും ലിസ്റ്റിൽ ഉണ്ട്. ആമാ, இந்த പാർട്ടികളോട് ഉനക്ക് എങ്ങനെ പഴക്കം? ഞാൻ അവിടെ ഒപ്പം ചൈൽഡ് ആർട്ടിസ്റ്റ് ആയിട്ട് അഭിനയിച്ചിട്ടുണ്ട്. അതെ അതെ, ഓമനെ ഓമനെ, എനിക്ക് ട്രാവൽ ചെയ്ഞ്ഞു വലിയ ടയർഡായിട്ടും ഉണ്ട്. എനിക്ക് കൊഴാപ്പൊട്ടും കൊണ്ടക്കടലയും കിട്ടുമോ? ഇവിടെ അങ്ങേ ഉണ്ണാക്കും கிடையாது. அடுத்து வருவது பயோடேட்டா. இன்றைய பயோடேட்டா நிகழ்ச்சியில் இடம்பெறும் கலைஞர் இசையமைப்பாளர் ஸ்ரீகாந்த் தேவா. பெயர் ஸ்ரீகாந்த் தேவா. பிறந்த நாள் நவம்பர் 30. பிறந்த இடம் சென்னை. தந்தை தேவா, தாய் விஜயா, சகோதரிகள் ஜெயபிரதா, சங்கீதா, மனைவி பேபி, மகள் மேகா. அறிமுகம் டபுள்ஸ். இயக்குனர் ஆர் பாண்டியராஜன். இசையமைத்த படங்கள் தமிழ் 86, தெலுங்கு 6. பாடிய பாடல்கள் 34. விருதுகள் தமிழக அரசின் சிறந்த இசையமைப்பாளருக்கு விருது. இத்துடன் ராஜ் டிவியின் வெள்ளித்திரை நிகழ்ச்சி நிறைவு பெறுகிறது. திங்கள் முதல் சனிக்கிழமை வரை தினமும் மாலை 5:30 மணிக்கு வெள்ளித்திரை நிகழ்ச்சியை காணலாம். நன்றி, வணக்கம்.